ஈரான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒன்னை என்னால திருப்பி அடிக்க முடியும், முன்ன மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டோம், அடியை திருப்பி அடிப்போம். பேசிக்கலி என்ன சொல்லணும்னா, சினிமா வசனத்தை சொல்லணும்னா, சிவசாமி மாமா உன்னை செருப்புல அடிச்சான்னு ஊர்ல போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து பாரு இனிமேல் உன்னை செருப்புல தான் அடி விடுவோம். அடிச்சோடனே பாருங்க, ட்ரம்ப் கூச்சநாச்சமே இல்லாம 2 மணி நேரத்துல வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நான் வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டேன், உலகம் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு அப்படின்னு அவரே ஒரு ட்வீட்டை போட்டார். ட்வீட்டை போட்டோன்னே காலையில் என்ன சொல்லிச்சு, அப்படிலாம் எங்கள்கிட்ட யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை, நாங்க போர் நிறுத்தத்துக்கு எப்பயுமே தயார், இஸ்ரேல் நிறுத்தினா மட்டும் தான் நாங்கள் போர் நிறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்க விட்டது என்னன்னா, இரவு முழுக்க ட்ரம்ப் எங்கள்கிட்ட கெஞ்சினாரு. நம்ம நாட்டோட இறையாண்மையை அதானியின் நலனுக்காக அடகு வச்சதுனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து இந்த ஈரான் விஷயத்துல ஒத்துக்கிட்டு இருக்க முடியுது. நீ வேற ஏதாவது பேசினா அப்படின்னா அதானிகளை கை வைப்பாங்க, அதானியில கை வைக்கிறது நேரா மோடி அவர் மீது கை வைக்கிற மாதிரி. ஒபாமாவோ புஷ்ஷோ ட்ரம்ப்புக்கு எந்த விதத்திலையும் சிறந்தவங்கலாம் கிடையாது. அவங்களும் இதே பொறுக்கித்தனமான அரசாங்கத்தை பொறுக்கித்தனமான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. ட்ரம்ப் அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. உன் பையன் வயிற்று வலிக்கே மருந்து வாங்க வக்கில்ல, இப்ப அடுத்தவன் பையனுக்கு அல்வாவான்னு கேட்பாங்கல்ல. இங்க உள்நாட்டிலே உனக்கு எங்களுக்கு சோறு போட வக்கில்ல, நீ எதுக்குறா போருக்கு போற? அதானியோட வெப்பன்கள் இஸ்ரேல்ல இன அழிப்புக்கு பயன்படுது, அதானியோட வெப்பன்கள் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க இஸ்ரேலுக்கு பயன்படுத்த குற்றச்சாட்டு. உடனே என்ன பண்ணானா, வெப்சைட்ல அவன் எந்தெந்த வெப்பன்லாம் விற்கிறான் அதெல்லாம் அந்த ஆள் வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்க மாதிரிலாம் போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஈரான் மீது தாக்குதல் நடந்தோடனே டக்குன்னு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உலக போர்ல உனக்கு உடனன்ற அளவுக்கு ஆயிரும் அப்படின்றதுனால அது பேட் மார்க்கெட்டிங். சோஷியல் ஒர்க்கர்ஸை கொண்டிருக்காங்க, மருத்துவர்களை கொண்டிருக்காங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் மருத்துவர்களை கொண்டது மட்டும் இல்லாம இந்த இசிஜி மிஷின் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன் டேங்க் எல்லாத்தையும் சுட்டு கொண்டு அவங்களே வீடியோ எடுத்து அதை வந்து ரொம்ப ஆனந்தமாக பதிவிடுறாங்க இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். பாலஸ்தீனிய பெண்கள் மாதிரி மேக்கப் போட்டுட்டு பல்லுல வந்து மைய தேய்ச்சிக்கிட்டு கண்ணுல எல்லாம் மைய தேய்ச்சிக்கிட்டு, ஏன்னா போர்ல வந்து அடிபட்டு வராங்க, அப்படி இருந்துட்டு அவங்க குழந்தைய வச்சு அந்த குழந்தைய வந்து சோல்ஜர்ஸ் கொல்றதெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி சமூக செயற்பாட்டாளர் திரு மது சத்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தொடர்ந்து 12 நாட்களுக்கு மேல வந்து போர் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அவங்க போர் நிறுத்துறதா சொல்லி சில மணி நேரங்கள்ல மறுபடியும் வந்து போர் தொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கு. இதுக்கு ட்ரம்ப் வந்து அதிருப்தி தெரிவிக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அந்த ட்ரம்ப்போட உரையில வந்து கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்காரு அவர். தே ஹவ் நோ க்ளூ அபவுட் வாட் த ஃபக் தே ஆர் டூயிங்னு சொல்லியிருக்காரு. அந்த எஃப் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அவர். யூஸ் பண்ணி பயன்படுத்தி இஸ்ரேலை வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்காரு. ஏன்டா எத்தனை முறைடா உங்களுக்கு சொல்கிறது, திருப்பி திருப்பி போய் தாக்குதல் நடத்திட்டு இருக்க அப்படின்னு, ஏன்டா இளவு கூட்டிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா, ஃபர்னிச்சர் மேலே கையை வச்சா மொதல் டெட் பாடி நீதானு, அந்த மாதிரி அந்தளவுக்கு விரக்தியில் வந்து ட்ரம்ப்பை தள்ளியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவோட மொத்த பலத்தையும் கேள்விக்குள்ளாக்கும்படி அவமானப்படுத்தும்படி ஈரான் வந்து சப்புன்னு வெளுத்துருச்சு அமெரிக்காவை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல் லிபரேஷன், இன்னும் சில இடதுசாரி கட்சிகளாக சேர்ந்து கூட்டறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க அமெரிக்காவுக்கு கண்டித்து. அமெரிக்கா வந்து ஈரான் மேலே குண்டு போட்டதை கண்டித்து. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து சர்வதேச சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, அவர் வார்த்தையாவது அவர் மதிக்கணும். ஏன்னா தொடர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. 2வது நாள் என்ன பண்றாரு, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஈரான் மட்டும் எங்களோட ஒப்பந்தத்துக்கு வரல அப்படின்னா இது இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறாரு. 3வது நாள் என்னங்கிறாரு, உங்க தலைவர் எங்க பதுங்கியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், அழிச்சிருவோம், அதனால வந்து எங்க கருணையில தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்றாரு. 4வது நாள் என்னங்கிறாரு, கம்ப்ளீட் சரண்டர், நிபந்தனையற்ற சரணாகதி ஆனால் மட்டும்தான் உங்களை விட்டு வைப்போம், இல்லை ஈரான்ங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு 4வது நாள் மிரட்டல் விடுறாரு. 5வது நாள் என்ன பண்ணுறாரு, நாங்கள் வந்து 2 வாரம் டைம் தரோம், அதுக்குள்ளே ஈரான் வந்து இது பண்ணிக்கணும், ஏன்னா 2 வாரம் எங்களுக்கு வந்து இங்கே வந்து எங்கள் நாட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறாரு. 5வது நாள் அப்படி சொல்லிட்டு 6வது நாள் குண்டை போட்டுறாரு. ஏன்னா 2 வாரம் சொன்னீங்க, நேத்தனடா 2 வாரம்னு, அந்த 2 வாரம் எங்கடா முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள குண்டை போட்டுறாரு. இப்படி 3 அணு தளவாடங்கள் மேல குண்டை போடுறாரு. குண்டை போட்டுட்டு வீராவேசம்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் இதை அடிச்சிட்டோம் ஒடிச்சிட்டோன்னு பேசுகிறாங்க. பாருங்க, இதுக்கப்புறம் ஈரான் 5 நடுங்கிடுவாங்க அப்படின்னா, யாரா நீ ஓரமாக போடா, ஓனர்னா ஓரமாக போடா, ஏடா நடுவில் போடா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா குண்டு போட்டு 1% கூட பின்வாங்காமல் அடுத்த 40வது நிமிஷம் டெல்லவீவை நோக்கி பல ஏவுகணைகளை விட்டுருச்சு ஈரான். நீ என்னடா அங்கே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிலாம் இல்லைடா, ஏன்டா 8 நாள் நீ வர வரி போர் ஆரம்பித்து 8வது நாள் நடக்குது, 8 நாள் நீ வர வரைக்கும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு சூரிய கேட்பார்ல புரோட்டாவா, அந்த மாதிரி வந்து 8 நாள் நாங்கள் வந்து அங்கேயே தான் வந்து அந்த
அணுக்கிடங்குகள்லாம் வச்சுருப்போமா, நாங்கள் எப்பயோ அதெல்லாம் நவுத்திட்டோம்டா அப்படிங்கிறாரு. இந்த அளவுக்கு அவமானப்பட்டதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, திருப்பியும் வந்து நாங்கள் இன்னும் வந்து பலமான ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம், இதே திறந்தா அப்போலாம் ஸ்பேஸ் சேர்ந்தார். நீ என்னவோ பேசிட்டுன்னு கத்தார்லேருந்து யூஎஸ் பேஸ் மேலே அடிச்சிருக்காரு. ஈரான் வந்து கத்தாரில் இருக்கிற யூஎஸ் பேஸ் மேலே அடிச்சு அதுலயும் பாதிப்பு இல்லைன்னு தானே அமெரிக்கா. பாதிப்பு இல்லை, அதாவது பாதிப்பு இல்லை, பாதிப்பை ஏற்படுத்தணும்னு ஈரானுக்கு இன்டென்ஷனும் இல்லை. ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒன்றை என்னால் திருப்பி அடிக்க முடியும், முன்ன மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டோம், அடியை திருப்பி அடிப்போம். பேசிக்கலி என்ன சொல்லணும்னா, சினிமா வசனத்தை சொல்லணும்னா, சிவசாமி மாமா உன்னை செருப்பில் அடித்தான்னு ஊரில் போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை வந்து பாரு, இனிமேல் உன்னை செருப்பில் தான் அடி விடுவோம், நீ அமெரிக்கா அப்படிங்கிறதுனால நீ பாட்டு குண்டு போடுவ, நாங்கள் வந்து ஐயோ அப்பா வந்து ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு கேட்க மாட்டோம். அடித்தது மட்டும் இல்லாமல் அடித்தோடனே பாருங்கள், ட்ரம்ப்பு கூச்ச நாச்சமே இல்லாமல் 2 மணி நேரத்தில் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நான் வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டேன், உலகம் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு அப்படின்னு அவரே ஒரு ட்வீட்டை போட்டார். ட்வீட்டை போட்டோன்னே காலையில் ஈரான் என்ன பண்ணிடுச்சு, மோடி மாதிரி இல்லை, அங்கே இருக்கிற கம்பெனி வந்து மோடி மாதிரி இல்லை, காலையில் என்ன சொல்லிச்சு, அப்படிலாம் எங்கள்கிட்ட யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை, நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு எப்பயுமே தயார், இஸ்ரேல் நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் போர் நிறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க விட்டது என்னன்னா, இரவு முழுக்க ட்ரம்ப் எங்கள்கிட்ட கெஞ்சினாரு. இந்த மாதிரி மோடி, ஜெய்சங்கர், அமித்ஷா, ராஜ்நாத் சிங் யாராச்சும் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு பேசியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ட்ரம்ப் சொல்கிறாரு, ட்ரம்ப் ஒரு 16 மேடைகளில் சொல்லிட்டாரு இது வரைக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் போர் நிறுத்தம் செஞ்சு வச்சேன்னு. இங்கேருந்து ஒரு மறுப்பு கிடையாது. அது இன்னும் சொல்லப்போனால் ஜெய்சங்கர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் எங்கே இருக்குது, யூஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குன்னு புளிப்பு காமெடி பண்ணிட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் மறுப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே பாருங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி விக்ரம் மிஸ்ரி வந்து சொன்னார், ஃபோன் பண்ணி வந்து பேசினார் பிரதமர் மோடி அவர்கள் அவங்க கிட்ட. அதான் அது விக்ரம் மிஸ்ரின்றது ஒரு ஃபாரின் செக்ரட்டரி, ஒரு அதிகாரியாக இங்கே நீங்கள் சொல்லிக்கலாம், டினை பண்ணலாம், அப்பப்பெல்லாம் சொல்லிக்கலாம். இப்போ அங்கே கூட தான் துல்சி கபாடுங்கிற அங்கே அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸோட ஹெட் வந்து ஈரானில் வந்து அணு ஆயுதங்கள்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை ட்ரம்ப் மதிக்க மாட்டாரு. வாட் ஷீ சேஸ் டசன்ட் மேட்டர், அவங்க சொல்வதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறாரு. மோடி இல்லை ட்ரம்ப் தலையிடல, நாங்களாக தான் இதை பண்ணோம், ட்ரம்ப் அந்த இடத்துல இருந்தார், கான்வர்சேஷனில் இருந்தாருன்னு மோடி சொல்லணும், ஜெய்சங்கர் சொல்லணும். யார் அதிகாரம்? மக்கள் வந்து விக்ரம் மிஸ்ரிக்கா ஓட்டு போட்டாங்க, கரெக்டாக? இத்தனைக்கும் அத்தனை முறை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. இந்தியாவும் பாகிஸ்தானையும் ட்ரம்ப் எப்படி பேசுகிறாருன்னா, இவங்களுக்கு சென்ஸே இல்லாமல் இருந்தாங்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சு டேய் சின்ன பசங்களா இதாண்டா மேட்ரு அப்படின்னு புரிய வச்சனான்னு பேசிக்கிட்டு இருக்காரு அவர். அப்போ அந்த அளவுக்கு வாங்குறோம் நம்ம. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம ஈரான் பக்கம் நிற்கணும். ஏன்னா ஈரான் அப்படிங்கிற நாடு வந்து நம்மளுக்கு ஒரு பொருளியல் நெருக்கடி ஏற்படும் போது, உக்ரைன் போர் ஆரம்பிச்சும் போது ஒரு பொருளியல் நெருக்கடி ஏற்பட்டுச்சு, அவங்க மேலே பொருளியல் தடை இருந்தது. இதையும் மீறி ஈரான் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் சப்சிடைஸ் ரேட்டில் கச்சா எண்ணெயை தருது. அதுக்கே நம்ம வந்து இதுதான் நம்ம நேச நாடுன்னு அதுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். அதுக்கு இல்லை, 1994 இந்தியா மீது பொருளியல் தடைகள் போட்டுச்சு அமெரிக்கா. இதே காரணம். இப்போ ஈரானில் வந்து அணு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்தியா மேலே குற்றச்சாட்டு வச்சுது. இந்தியா மேலே குற்றச்சாட்டு வச்சு அக்னி ஏவுகணை அப்போ தான் தயாரிச்சுட்டு இருந்தோம் இந்தியாவில். அதை காரணமாக காட்டி பொருள் தடை போட்டது இல்லாமல் பாகிஸ்தானை வச்சு காஷ்மீர் பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து ஒரு ஐநால ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு இந்தியாவுக்கு எதிராக. அமெரிக்கா அது அமெரிக்கா பண்ணுதுன்றது கிடையாது, பின்னாடி இருந்து அமெரிக்கா தான் இயக்குது. அதை முறியடிச்சது இந்தியாவுக்கு சார்பாக, இந்தியாவுக்கு ஆதரவாக அதை முறியடிச்சது ஈரான். நம்ம தூதரையும் அமைச்சரையும் அங்கே கூட்டு போயிட்டு அங்கே வந்து விழா எடுத்து இந்தியாவோட நாங்கள் நேஷனல்னு உலகுக்கே தெரிவித்தது ஈரான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஈரானுக்கு பண்ணுறது முழுக்க முழுக்க துரோகம். ஏன்னா நம்ம முழுக்க அமெரிக்காட்ட நம்மளோட இறையாண்மையை அடகு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து ஈரானுக்கு ஆதரவு நின்னீங்கன்னா அமெரிக்கா வந்து 2 தட்டு தட்டுவான் மண்டையிலே, இஸ்ரேல் 2 தட்டு தட்டுவான். ஏன்னா நீ வந்து ரொம்ப லாபகரமாக இஸ்ரேல் கூட ஏன் நட்புறவு வச்சுருக்கேன்னா, அங்கே ஹெய்ஃபா போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெய்ஃபான்ற நகரத்தில் இருக்கிற துறைமுகத்தை, இங்கே சென்னை துறைமுகம் இருக்குது இல்லையா, அங்கே கேரளாவில் விழிஞ்சம் துறைமுகத்தை அதானி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இஸ்ரேலில் இருக்கிற துறைமுகத்தை அதானிக்கு எழுதி வச்சிருக்கிறேன். இங்கே மோடி போய் நேத்தன்யாவை கட்டி பிடிச்சி பீச்சில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முஸ்தபா பாட்டெலாம் போட்டது காரணம்னா அதானி, அதாவது நம்ம நாட்டோட இறையாண்மையை அதானியின் நலனுக்காக அடகு வச்சதுனால தான் இன்னைக்கு இந்தியா வந்து இந்த ஈரான் விஷயத்தில் பொத்திக்கிட்டு இருக்க முடியுது. பொத்திக்கிட்டு இருக்கிறது தான் முடியுது, பொத்திக்கிட்டு இருக்க முடியுதுன்னு கிடையாது, பொத்திக்கிட்டு இருக்கிறது தான் முடியுது. நீ வேற ஏதாவது பேசினா அப்படின்னா அதானிகளை கை வைப்பாங்க, அதானிகளை கை வைக்கின்றது நேராக மோடி அவர்கள் மீது கை வைக்கிறது மாதிரி. அப்படின்னால தான் இந்தியா இப்படி இருக்கு. முதல்ல இந்த கடைசி ஒரு 20-25 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 1989-90 சோவியத் வீழ்ச்சிக்கு அப்புறம் யூஎஸை தட்டி கேட்க ஆளே கிடையாது. கண்டமணி ஈராக்கு போகிறான், ஆப்கானிஸ்தான் போகிறான், சிரியாவுக்கு போகிறான், யமனில் குண்டு போடுறான், யாருமே திருப்பி அடிக்கல. ஆனால் அங்கேருந்த போராளி குழுக்கள் அங்கங்கே தாக்குதல் நடத்துவாங்க. ஒரு தேசமாக யாருமே திருப்பி அடிக்கல அமெரிக்காவை.
இந்த கடைசி 30 வருஷத்தில் அமெரிக்காவை ஈரான் தான் முதல்ல திருப்பி அடிச்சிருக்கான். ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடியே அறிஞர்கள்லாம், இந்த சமூகவியல் அறிஞர்கள், பொருளியல் அறிஞர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க, ஹாஸ் த வெஸ்ட் லாஸ்ட் இட் அப்படின்னு. அதாவது மேற்குலகம் தோற்று விட்டதா. ஏன்னா கடைசி 400 வருஷம் பார்த்தீங்கன்னா 400-500 வருஷம் வந்து மேற்குலகம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்பானியாடுகள், அப்புறம் வந்து டச்சு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு, அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள், அப்புறம் அமெரிக்கர்கள்னு முழுக்க முழுக்க மேற்குலகம் தான் உலகத்தையே வந்து கட்டி ஆண்டுகிட்டு இருந்துச்சு, அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. கடைசியாக இப்போ மேற்குலகம் தோற்கிறதா? ஏன்னா சைனா ரைஸ் ஆகுது, ஜப்பான் ரைஸ் ஆகுது. இப்போ இப்படி இருக்கும்போது மேற்குலகம் தோற்குதா அப்படின்றத கான்வர்சேஷன் ஆரம்பித்தாங்க. அது பொருளியல் ரீதியாக உண்மைன்னு கடைசி ஒரு 5-6 வருஷமாக தெரியுது. ஏன்னா சைனா எல்லாத்துக்கிட்டையும் வர்த்தக உபரி வச்சுருக்காங்க. சைனா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி, ஸ்பேஸ் மிஷன்லாம் அமெரிக்காவை தாண்டி போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் முதல் முறையாக அதோட நடைமுறையில் இராணுவமாக, இறையாண்மை விஷயத்தில், போர் விஷயத்தில் ஈரான் தான் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு அடி அமெரிக்காவுக்கு. இல்லைடா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை. இது கிரிபடத்தில் வடிகால் சொல்லுவார்ல, என்னடா உன்னை ஊருக்குள்ளே பெரிய ரவுடினா ஒரே அடிக்கு ஆஃப் ஆகிட்டா அப்படின்னு வரல, அந்த மாதிரி ஒரே அடி தான். கத்தார் பேஸ்ல ஒரு அடி. அமெரிக்கா வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, உலகத்திலே யாரும் பண்ண முடியாத மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈரான் மேல தாக்குதல் நடத்துனத பெருமிதமா சொன்னதை பார்க்க முடியுது. அவங்க வந்து இல்லைங்க, ஆமாங்க நாங்கள் வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எப்பயுமே சொன்னது கிடையாது. அவங்க வியட்நாமில் வெறும் கத்தி கம்பு வச்சிருக்கிற விவசாயிகள்கிட்ட தோத்தாங்க. அவங்க அவ்வளோ இராணுவ பலத்தை வச்சுக்கிட்டு வியட்நாமில் ஒரு ஆயுதம் கிடையாது. ரஷ்யா கொஞ்சோண்டு உதவி பண்ணுச்சு. முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எந்த படையை வீழ்த்தினாங்களோ அங்கே இருக்கிற ஆயுதத்தையே எடுத்துப்பாங்க. அமெரிக்க வீரர்கள்ட்ட இருந்து ஆயுதத்தையே எடுத்துப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு சொல்லிய அவங்கள்ட்ட பெரிய ஏவுகணையோ பெரிய போர் விமானங்களோ போர்க்கப்பல்களோ கிடையாது. ஆனால் அமெரிக்காட்ட எல்லாமே இருந்துச்சு. இருந்தும் தர்மடி அடித்தாங்க அமெரிக்கா. அதாவது பின்னங்கால் வந்து பிடரில் அடிக்க ஓடி வந்துச்சு அமெரிக்கா. ஆனால் இன்னுமே வியட்நாம் போரை ஜெயிச்சதாக தான் அமெரிக்கா சொல்லியுது. நீங்கள் ஈராக், ஆப்கானிஸ்தான்லேயே போய் பேரழிவை ஏற்படுத்துச்சு அமெரிக்கா. ஆனால் அவங்களால நினச்சதை அங்கே சாதிக்க முடியலையே. அப்போ எப்பயுமே அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து நாச வேலையை பண்ணும். ஆனால் ஜெயிச்சது அப்படிங்கிறது வந்து அமெரிக்க போர் வரலாறுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2ஆம் உலகப் போர்லேயே சோவியத் வந்து ஹிட்லரை அடித்து வீழ்த்திடுச்சு. அதுக்கப்புறம் நீ சைடில் வந்து மிச்ச மீதி இருந்தவங்களெல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணிட்ட, நாங்கள் தான் வந்து 2ஆம் உலகப் போரில் ஜெயிச்சோன்னு இன்ன வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிருக்கேன். வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அமெரிக்கா உள்நுழைவதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சோவியத் வந்து ஹிட்லர் படையை வீழ்த்த ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும். ஸோ இது மாதிரி தான் அமெரிக்கா எப்பயுமே பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மீது தொடுத்தது போர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போர் இல்லை அப்படின்னு அவர் உள்ளே வாதாடிட்டு இருக்காரு. ஏன்னா அமெரிக்க அதிபருக்கு போருக்கு போவதற்கான உரிமை கிடையாது. கான்ஸ்டியூஷன், அவங்க அரசியலமைப்பு படி அமெரிக்க அதிபருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. காங்கிரஸ் கிட்ட கேட்டு தான் பண்ணணும். காங்கிரஸும் எதுக்கு அனுமதி தருது அப்படின்னா, போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் தருது. ஆனால் அதற்கு பதிலாக ஆத்தரைசேஷன் ஃபார் த யூஸ் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸ்னு ஒன்று தருது. அது AUMFன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இடைக்கால தேவைக்காக இராணுவத்தை பயன்படுத்தி கொள்ள அதிபருக்கு வந்து அதிகாரம் தருது. இப்போ புஷ் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து போர்ன்னு சொல்லிட்டு போனார், வார் ஆன் டெரரிசம் சொல்லிட்டு போனார். 2 தேசங்களுக்கு இடையே போர் அப்படிங்கிறத விட தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அந்த மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ்க்கு அவங்க வந்து அனுமதி தராங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஈரான் மீது போர் இல்லை, அந்த அணுக்கிடங்கள் இருக்குது அப்படின்றதுனால அதில் இருக்கிற அபாயத்தை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன், நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கேன், போரலாம் போலங்க. ஆனால் வெளியே ட்வீட்டில் போடுறதை எப்படி அடிச்சிட்டேன், நொறுக்கிட்டேன், வந்து உன் அலும்பை பார்த்தவன், உங்கள் அப்பா விசில கேட்டவன்ற மாதிரி அவருக்கு அவரே பில்டப் ஏற்றுக்கிறார் ஒழிய, பாகிஸ்தான் வந்து கூடவே வந்து ஐயாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க, ஐயாவுக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு அவங்க வந்து, ஏன்னா $2 பில்லியன் பிச்சை எடுத்து வாங்கி வச்சிருக்காங்க இல்லை இப்போ IMFல. அப்போ அதுக்கெல்லாம் விசுவாசமாக இருக்கணும்ல. அந்த மாதிரி வந்து பாருங்க அமைதியை நிலைநாட்டாரு. ட்ரம்பே வந்து உரிமை கோரிக்கிறாரு. நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போற வந்து வர்த்தகன்ற பேர்ல வந்து நிறுத்தினேன், அமைதிக்கு வந்து வழிவகுத்தேன், எனக்கு வந்து தரணும் ஆனா தரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி புலம்புறது. அதாவது நோபல் பரிசு அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் பெரிய வேல்யூ தரோம். அது ஒரு குப்பை பரிசு. அது நோபலில் பீஸ் பிரைஸுங்கிறது இருக்கிறதுலே மொல்ல மாதிரித்தனமான பரிசுனா அது நோபல் பரிசு. எதனால அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒபாமாவுக்கு நோபல் பரிசு தந்திருக்காங்க. ஒபாமா சிரியா மேலே எவ்வளோ குண்டா போட்டிருக்காரு, ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ குண்டா போட்டிருக்காரு, யமன், சுடான் எல்லாத்துலேயும் குண்டா போட்டிருக்காரு. அவருக்கும் பீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது சுடானில் அவர் வந்து கையெழுத்திட வச்சார், அதுக்கு அவர் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அங்கே பண்ணதே ஒரு பெரிய லாப வரிக்கு தான் பண்ணுது. அதனால தான் பாருத்துங்க, அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்தாக்கி அது அடுத்த ஒரு 4 வருஷத்தில் உள்நாட்டு போர் வெடிச்சு சூடானில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு கிராமம் ஃபுல்லாக இந்தியர்கள் இருந்தாங்க, ஒரு 120 இந்தியர்கள் இருந்தாங்க. அவங்களை எப்படி கொண்டு வரதுன்றது பெரிய சேலஞ்சாக இருந்தது.
அது சரி ஒபாமா கொடுத்ததே பெரிய கேவலம் அப்படின்னா அதை விட பெரிய கேவலம் வந்து ஹென்ரி கிஸிஞ்சர்னு ஒருத்தர் கொடுத்தாங்க. ஹென்ரி கிஸிஞ்சர் யாருன்னா 1960கள் முடிவில் வந்து அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை கொள்கையை வகுத்தவர் அவர் தான். அவர் வந்து ரிச்சர்ட் நிக்சன்ற பிரசிடென்ட்டோட கீழே இருந்தார். அந்த ஆள்னால உலகத்தில் எத்தனை போர்கள் நடந்திருக்கு, எத்தனை படையெடுப்புகள் நடந்திருக்கு, குறைந்தபட்சம் 3 தென் அமெரிக்க நாட்டின் தலைவர்கள், அதிபர்கள், பிரதமர்கள் அந்த ஆளோட திட்டத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிபர்கள்லாம் ஆமாம், திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்காங்க சிஏனால. இதெல்லாம் வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தகவல்லாம் வந்துருச்சு. வியட்நாம் போர் 69லே முடிக்க வேண்டிய போரை அப்போ இவங்க அதிகாரத்திலே கிடையாது. 68 69 இவங்க அதிகாரத்து கிடையாது. இவங்களோட கேண்டிடேட் வந்து எலெக்ஷன் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. 69 முடிவில் தான் எலெக்ஷன் நடந்து வெற்றி பெறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த கட்சிக்கு அந்த கட்சி வந்து அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டக்கூடாதுன்னு ஃப்ரான்ஸில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது பேக் சேனல்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து இன்டர்நேஷ்னல் தளத்தில் ஒரு அமைதி ஒப்பந்தம் நடக்குது இல்லை வேறு ஏதாவது வர்த்தக ஒப்பந்தம் நடக்குதுன்னா அஃபிஷியலாக ஒரு சேனலில் பேசுவாங்க, அன்அஃபிஷியலாக ஒரு சேனலில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தான் ஆக்சுவலி தீர்மானிக்கப்படும். இங்கே வந்து பொதுமக்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம், ஆமாம் நாங்கள் இதை அவங்கள்ட்ட தரோம், அவங்க இதுக்கு தராங்க அப்படின்றது மட்டும்தான் இதில் வரும் இல்லையா. பேக் சேனலில் நிறைய பேசுவாங்க. அந்த பேக் சேனல் கான்வர்சேஷன்ஸில் உள்ளே போந்து போர் நிறுத்தத்தை 5 வருஷத்துக்கு தடை பண்ணுற மாதிரி 69ல் முடிச்சு விட்டவர் ஹென்ரி கிஸிஞ்சர். அந்த 5 வருஷத்தில் லட்சக்கணக்கான வியட்நாமிய மக்கள் இறந்து போனாங்க. ஆயிரக்கணக்கில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரம் கோடி டாலர் செலவு பண்ணப்பட்டுச்சு. இது அத்தனைக்கும் காரணமான ஹென்ரி கிஸிஞ்சருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தராங்க. அமைதிக்கான நோபல் பரிசு தராங்க. அப்போ அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வந்து ஒரு கேலிக்கூத்தான பரிசு, ரொம்ப கேவலமான பரிசு. அதை ட்ரம்ப்புக்கு தரதுனால வந்து இன்னும் மலிவடைஞ்சலாம் போயிடாது. அது ஏற்கனவே மலிவான பரிசு தான். இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப்பை எதுக்கு பாராட்டலாம் அப்படின்னா, அமெரிக்கா அப்படிங்கிறது எப்பயுமே லாப வரி பிடிச்ச ஒரு இனவெறி பிடிச்ச ஒரு பயங்கரவாத தேசம், அதாவது இராணுவமாக தான் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் மக்கள் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்போட வார்க்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதையும் பார்க்க முடியும். ஆமாமா, இல்லை நான் என்ன சொல்றேன்னா, நான் மக்களை சொல்ல, அமெரிக்க மக்களை சொல்ல. அமெரிக்கான்ற அந்த இயந்திரம், அரசு இயந்திரம் ஒரு கேடுகட்ட இயந்திரமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இது நாள் வரைக்கும் அது உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு இல்லை அமெரிக்கர்களுக்கே தெரியாத வண்ணம் ஒரு அறிவார்ந்த ஒரு சாயம் பூசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒபாமா பயங்கர இன்டலெக்சுவலாக பேசுவார். புஷ் அப்படின்னா அவர் இன்டலெக்சுவலாக ஒபாமா அளவுக்கு இன்டலெக்சுவலாக பேச மாட்டாருனாலும் அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவும் அதிபர் தான் புஷ்ஷோட. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகார துணியில் எப்படி பேசுறது, அதிகார விளக்கங்கள் எப்படி கொடுக்கறது, ஒரு டிப்ளமேட்டிக்காக சொல்லுவாங்க இல்லையா. அவங்க வந்து இந்த அரசு துறையிலே இருந்ததுனால பல்வேறு நாடுகள்கிட்ட நல்லுறவு வச்சுருந்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு பேச்சு திறன்லாம் வளர்த்துருப்பாங்க. அதுலேருந்து ஏதோ பயங்கர இன்டலெக்சுவலாக பண்ணுறாங்கப்பா, ஏதோ பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறாங்கப்பான்ற ஒரு இம்ப்ரெஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஒரு தோற்றத்தை. ட்ரம்ப் வந்தனால என்ன லாபம்னா, இந்த ஆள் எல்லாத்தையும் ட்வீட்லேயே போடுறாரு. ஒரு சாமானியனுக்கு புரிகிற மொழியில கண்ணாபின்னு பேசுகிறாரு இல்லையா. அது என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவோட உண்மை தன்மையை நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. ஒபாமாவோ புஷ்ஷோ ட்ரம்ப்புக்கு எந்த விதத்துலையும் சிறந்தவங்களாம் கிடையாது. அவங்களும் இதே பொறுக்கித்தனமான அரசாங்கத்தை, பொறுக்கித்தனமான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. ட்ரம்ப் அதை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. இப்போ நீங்கள் வந்து சொன்னது ரொம்ப கரெக்ட். மக்களே வந்து ஈரானுக்கு எதிராக போருக்கு போகாத, ஏன்னா ஈராக்கு போருக்கு போகும்போது மக்கள் முழுக்க ஆதரவாக இருந்தாங்க. ஆமாம், சதாம் ஹுசைனை தூக்கில் போடுங்க, போய் போர் போறீங்க. ஏன்னா சதாம் ஹுசைன் தான் இந்த உலகத்தில் இருக்கும் ஜனநாயகத்துக்கும் அமைதிக்கும் ஒற்றை பெரும் அபாயம், சிங்கிள் மோஸ்ட் த்ரெட் டு த டெமோக்ரஸி அப்படின்லாம் வந்து வர்ணிச்சாங்க. ஏன்னா அன்றைக்கி அரசியல்வாதிகள் முழுக்க வந்து அந்த போருக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதனால் மக்களை அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியுது. அதாவது நேற்று வந்து நான் 2 ரூபாய்க்கு பிரெட் வாங்கினேன், இன்றைக்கி அது 2.25 ரூபான்ற விலைவாசி ஏறி போச்சு. இந்த 3/4 ரூபாய் ஏறினதுக்கு எனக்கு மருத்துவம் கிடைக்கல, எனக்கு கல்வி கிடைக்கல, எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த 3/4 ரூபாய் ஏறும்போது உக்ரைனுக்கு அது 2 ஏவுகணையாக மாறி இருக்கு, இஸ்ரேலுக்கு 2 போர் விமானமாக மாறி இருக்கு. அப்போ ஏன் காசு எடுத்து நீ போருக்கு தான் போகிற அப்படின்னு மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப வெட்ட வழியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே போல் இவங்க வந்து ஈராக்கு, ஆப்கானிஸ்தான் இல்லை இந்தியா இந்த மாதிரி 3ஆம் உலக நாடுகளை வந்து இப்போ பற்றி பேசும்போது அவங்கள்ட்ட ஜனநாயகம் இல்லை, அவங்க வந்து இன்னும் காட்டு மிராண்டிகளாகவே இருக்காங்க, அவங்க மாடர்ன் ஆகலை பாருங்கள், இன்னும் வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவனுங்க உடையெல்லாம் பாருங்கள் குல்லா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, தாடி வளர்த்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு தவறான பின்பம். ஈரானையே அமெரிக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா பயங்கரவாதத்தை வந்து ஆதரிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. பயங்கரவாதத்தை ஆதரிக்குது, பெண்ணடிமைத்தனம் ஆட்சி நடத்துது, இப்பெல்லாம் சொல்றாங்க. இப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சரிப்பா ஈரானில் பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
ஆனால் அங்கேயாவது பெண்கள் வந்து யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் மேலே குண்டு போடுறதுல பைலட்டாலாம் இருக்கிறாங்க. நீ என்னங்கிற அவங்க வந்து அவங்க ஆடை சுதந்திரம் இல்லை, அவங்க வந்து ஹிஜாப் அணியணுங்கிறதுனால அவங்களுக்கு பெண் உரிமை இல்லைன்னு சொல்கிறேன். இந்த உரிமை கூட இல்லாத எது ப்ரொஃபஸராகவோ பைலட்டாகவோ டீச்சராகவோ பேங்க்கில் வேலை செய்கிற இந்த உரிமைகள் கூட இல்லாமல் பெண்களுக்கு டிரைவிங் கூட இப்போ தான் டிரைவிங்க்கு உரிமை வந்திருக்கு சவுதியில். அது கூட இல்லாத சவுதிக்கிட்ட நீ அவ்வளோ நட்புறவாக இருக்க. உனக்கு ஜனநாயகம் தான் பிரச்சனை அப்படின்னா நீ எப்படி சவுதி கூட? ஈரானை விட பயங்கர மதவாத அரசு அப்படிங்கிறது வந்து சவுதி அரசு. ஈரான் அது அதாவது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு அமைச்சாலும் அவங்க வந்து சவுதி அளவுக்கு ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்க அந்த செட்டப்புக்குள்ள இப்போ எப்படி வந்து இஸ்ரேல் இருக்கோ யூத அரசுன்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு ஜனநாயகம்னு சொல்லுதோ அந்த மாதிரி தான் நம்ம ரெண்டையும் ஒப்பிட முடியாது. ஏன்னா இது ஒரு பொறுக்கி அரசாங்கம் இஸ்ரேல் அரசாங்கம். ஆனால் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் சவுதிங்கிறது முழுக்க முழுக்க அது ஒரு அரசாட்சி தான் நடக்குது. அங்கே பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ தான் வந்து டிரைவிங்கே உரிமை கொடுத்துருக்காங்க. டிரைவிங் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து ஹிஜாப் அணிஞ்சு தான் டிரைவிங் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ வந்து கேமராவில் ஏஐ வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டிரைவிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், டிரைவிங்கில் யார் பார்ப்பா அப்படின்ட்டு கார் ஓட்டும் போது அவங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ அது கூட பண்ண முடியாத அளவுக்கு இப்போ எப்படி நம்ம வந்து சிக்னலை கிராஸ் பண்ணால் கேமராவை கண்டுபிடிச்சு ஃபைன் போடலாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட நீ எப்படி உறவு வச்சுக்கிற? உனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னா நீ இவங்க கூடயும் உறவு வச்சுக்கூடாது, அவங்க கூடயும் உறவு வச்சுக்கூடாது. அப்போ இந்த முரணை வந்து ரொம்ப வெளிப்படையாக மக்கள் பார்க்குறாங்க. அதே போல் யூகேல இருக்கிற மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு புரிதலுக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ ரொம்ப காலமாகவே இடதுசாரிகள் என்ன மக்கள்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்பா இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறோம், மேபி இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கு ஒப்பிட அளவில் ஒரு கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், பெட்டரான நலத்திட்டங்களை கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் வந்து வன்முறையை கையில் எடுக்காமல் இருக்கலாம் இந்த கட்சியை காட்டிலும். ஆனால் அடிப்படையில் ரெண்டு கட்சியுமே உங்களுக்கு எதிரானதுப்பா அப்படின்னு வந்து இடதுசாரிகள் பல நாடுகளில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது மக்கள்கிட்ட போய் சேர முடியாத அளவுக்கு பெரிய தடைகள் இருந்திருக்கு. ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் இவங்க கையில் இருக்குது, அதிகாரத்தின் கையில், ஆதிக்க சக்திகளின் கையில் இருக்குது, பல்வேறு பொருளியல் தடைகள் இருக்குது, சமூக ரீதியாக கட்டமைப்பு எல்லாமே இந்த பிரச்சாரத்துக்கு எதிராகவே இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் நடந்துக்கும் போக்கை பார்த்து யூகேல இருக்கிற மக்களுக்கு அது வெட்ட வழியாக தெரியுது. என்ன லேபர் பார்ட்டி அப்படின்னா தொழிலாளர்களுக்கு சார்புன்ற, கன்சர்வேட்டிவ் பார்ட்டினா நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது வடதுசாரிங்கிற. ஆனால் இஸ்ரேல்னு வந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா போய் நிற்கிற நீ அவனுக்கு ஆதரவாக. ரெண்டு பேருமே மக்களுக்கான பட்ஜெட்டை விட்டுட்டு அந்த பட்ஜெட்லேருந்து காசு எடுத்து இஸ்ரேலுக்கு செலவு பண்ணுற. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேலில் மூலதனத்தை போட்டு வச்சிருக்கிற, முதலீட்டை போட்டு வச்சிருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஆதரவாக நீ ஆட்சி நடத்துற. அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்களோட நலனுக்கு பாதகம் அப்படின்னு வரும்போது நீ எங்களை கை விட்டு ரெண்டு பார்ட்டியுமே அவன்கிட்ட தான் போய் நிற்கிற அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே அயோக்கிய பயலுகன்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது வந்து ஈரானுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே அமெரிக்கா, இஸ்ரேல், யூகே, பிரான்ஸு, ஜெர்மனி இந்த மேற்குலக வல்லாதிக்க நாடுகள்லாம் என்ன மாதிரியான ஒரு ஆதிக்க போக்கை கையாளுறாங்கன்றது மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இஸ்ரேலை எடுத்து போராடுறாங்க, யூதர்கள் போராடுறாங்க. நம்ம எப்பயுமே எப்படி ஹிந்துத்துவான்றதை பிரிச்சுக்கணும் இல்லையா? இந்து மக்கள் அப்படிங்கிறவங்க இந்துத்துவம் கிடையாது. இந்துத்துவாங்கிறது ஒரு ரவுடி கும்பல், அவன் இந்து மதத்தை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைக்கிறான். அதே போல் சயோனிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க யூதர்கள் இல்லை, அவங்க யூத மதத்தை கையில் எடுக்கிற ஒரு யூத இன வெறியர்கள். முருக பக்தர்கள் தான் முருகன் மாநாடுக்கு எதிராக போராடுறாங்க. அதே போல் அங்கே பல்வேறு அமைப்புகள், யூத அமைப்புகள் தீவிரமாக வந்து சயோனிஸ்டுகளுக்கு எதிராக இன்னைக்கு ஃபுல்லாக போராடுறாங்க. இப்போ திருப்பி நியூயார்க்கில் நம்ம வந்து ஏற்கனவே போன வாரம் பேசும்போது சொல்லியிருந்தோம், ஜொரான் மம்தானிங்கிற ஒரு அரசியல்வாதி, அவர் குஜராத்தி முஸ்லீம். அவர் அந்த குஜராத்தி முஸ்லீம் வந்து நியூயார்க்கில் ஜெயிக்க போகிறாரு மேயர் எலெக்ஷனில். நியூயார்க்கில் ஜெயிக்கிறன்றது எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா, நியூயார்க் வந்து முழுக்க முழுக்க யூத ஆதரவு மேயர்கள் தான் இருப்பாங்க, இஸ்ரேல் ஆதரவு மேயர்கள் தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே மேயர் ஆனால் ஃபஸ்ட்டு இஸ்ரேலுக்கு போவாங்க. நீங்கள் பாருங்கள், நியூயார்க்கில் மேயர் ஆனால் முதல்ல இஸ்ரேலுக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த ஜொரான் மம்தானி முழுக்க முழுக்க இஸ்ரேலை சாடுறவர். நேத்தன்யாவு போர் குற்றவாளி, அவர் கூண்டில் ஏற்றுன்னு பேசுறவர். அப்போ அங்கேயே ஒருத்தர் ஜெயிக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது, ஈரான் போருக்கு எதிராக இருக்கு. அவங்க நீ ஈரானை பற்றி சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுமே நாங்கள் கூட ஏற்றுக்கிறோம், நீ வந்து இங்கே அதான் சொல்லுவாங்கல்ல, உன் பையன் வயிற்று வலிக்கே மருந்து வாங்க வக்கு இல்லை, இப்போ அடுத்தவன் பையனுக்கு அல்வாவான்னு கேட்பாங்கல்ல, இங்கே உள்நாட்டிலே உனக்கு எங்களுக்கு சோறு போட வக்கு இல்லை, நீ எதுக்குறா போருக்கு போகிற? அந்த சிம்பிள் லாஜிக்கில் மக்கள் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு அருமையான ஒரு போக்கு. இந்த போக்கு எந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருக்குன்னா அதானிக்கு பெரிய அடி விழுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து
லாய்டு கம்பெனி வந்து ஷிப்பிங் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இஸ்ரேலில் இருக்கிற இஸ்ரேலில் இருக்க ஹைஃபா போர்ட்டை அதானி இதை நிர்வகிக்கிறாரு, அந்த போர்ட்டுக்கு நாங்கள் இனிமேல் எங்களோட சர்வீசஸை பண்ண மாட்டோன்னு இதை வந்து கட் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களோட வர்த்தகத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. போன வாரம் வந்து ஒரு டேனிஷ் கம்பெனி இதே மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ வரிசையாக ஐரோப்பாவில் இருக்கிற கம்பெனிகளை அதானிக்கு வந்து நாங்கள் வந்து உதவ மாட்டோம், அதானி நிர்வகிக்கிற போர்ட்டுக்கு உதவ மாட்டோம் அப்படின்னு சொல்லி சர்வீசஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டே வருது. அப்போ இது வந்து நம்மளும் இதில் வந்து லாபம் பெறுவோம். அப்போ இந்திய மக்களும் இதில் வந்து ஒன்றிணைஞ்சாதான் இங்கே உள்ளே இருக்கிற அதானியை வீழ்த்துறதுக்கே உனக்கு வந்து சர்வதேச அமைப்புகளோட தொடர்பு வேணும். சர்வதேச அமைப்புகளோட தொடர்பு அப்படின்னா இப்போ பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஏன்னா அந்த மொழி அப்படி பண்ணி வச்சுருக்கான், ஓ ஃபாரின்லேருந்து ஃபண்டிங் வாங்குறான்டா, அப்படி கிடையாது. அங்கே அவன் போராடுறான்னா அதுக்கு ஆதரவாக நம்ம இங்கே போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிதான் நம்ம வந்து இதை வீழ்த்த முடியும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்து அதானுடைய செல்வாக்கு வந்து குறையுது அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு வந்து அதானி டிஃபென்ஸ்ல இருந்து தான் வந்து எல்லா வகையான பொருட்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுக்கு எதுனா நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி அதானி குழுமத்தோட தலைவர் கௌதம் அதானி வந்து பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. அவரோட செல்வாக்கு செறிஞ்சதுனால தான் இதை பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கை, ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அறிக்கை, அதுக்கப்புறம் நியூயார்க் நகரத்தின் கோர்ட்டு அதானி மீது வாரண்ட் வச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, வினோத் அதானி கௌதம் அதானியோட சகோதரர் வந்து அவ்வளோ ஊழல்கள் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பவர் ஜென்ரேஷன் சோலார் பவர் விற்பதில் அதில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி திமுக அரசாங்கம் எல்லாத்தையும் வந்து குற்றம் சாட்டின அந்த ஒரு 11 மாதம் நினைக்கிறேன், 11 மாதம் முன்னாடி நடந்தது. இதனால் தொடர்ந்து அதானி மீது தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம எல்ஐசியை வச்சு கொண்டு போய் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொருக்கையும் எல்ஐசி பணத்தை கொண்டு போய் 5000 கோடி 10,000 கோடி போட்டு ஐயோ பங்குச்சந்தையில் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு முட்டு அதானிக்கு உளுந்துடாதப்பா அப்படின்னு நம்ம வந்து போய் கை பிடிக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து இப்போ வந்து ஹைஃபா போர்ட்டில் வந்து விட்ரா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து அதானியோட புட்டு எல்லா இடத்துலையும் வெளியே வருது. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொன்று ஆப்ரேஷன் சிந்தூரில் விமானங்கள் விழுந்தது அது இதுன்றதை வந்து ஃபஸ்ட்டு வதந்தி அப்படின்னு இவங்க சொன்னாங்க, வியூகம்னாங்க. அப்புறம் வந்து இராணுவ தளபதியை வந்து ஒரு நேர்காணலில் ஒத்துக்கிட்டார். இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் சரி கட்டணும், அதானியும் காப்பாற்றணும், நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரையும் காப்பாற்றணும்னு இப்போ ஒரு வீடியோவை விட்டுருக்காங்க. முதல்ல அது இதில் இருக்கிற உண்மைத்தன்மை, அதானி என்ன புரட்சியை பண்ணார் அப்படின்றதெல்லாம் அப்புறம் போவோம். அந்த வீடியோ ஃபஸ்ட் எடுத்துப்போம். நீங்கள் வந்து நான் முன்னாடி வந்து முதலாளிகள் திருட்டு முதலாளிகள், கேபிட்டலிஸ்ட் குரோனிக் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த வகைமையெல்லாம் வந்து என்னடா இதெல்லாம் வகை சுரண்டவன்ல என்னடா நல்லா சுரண்டவன் கெட்டா சுரண்டவன் 2 பேரும் திருட்டு போய் தானே அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கடைசி ஒரு 10 வருஷத்தில் இதுக்கான வித்தியாசங்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, நார்மல் முதலாளிகள்னால் அவங்க உழைப்பாளர்களை உழைப்பு சுரண்டல் செய்வாங்க. அதாவது வந்து அந்த ஒரு பொருளை தயாரிக்கும் போது அதுலேருந்து வர லாபத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க, அதனால லாபம் சம்பாதிச்சு செழுமையாக இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் இந்த திருட்டு முதலாளிகள் குரோனிக் கேபிட்டலிஸ்ட்னு இருக்காங்கல்ல, இப்போ அதானியெல்லாம் குரோனிக் கேபிட்டலிஸ்ட், டாட்டாலாம் அந்த பிக் கேபிட்டலிஸ்ட்னு வச்சுக்கலாம். அதானியெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, நேராகவே மக்கள் வரி பணத்தை ஆட்டையாக போடுறது குரோனிக் கேபிட்டலிஸ்ட். இவங்க வந்து எந்த விதத்துலையும் டெக்னாலஜியை வளர்த்தி இங்கே இருக்கிற உற்பத்தியை பெருக்கி எல்லாம் கொள்ளடிக்கிறதில்ல, நேராகவே மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சாதாரண முதலாளிகள்னால் ரொம்ப ஏழ்மை அப்படி சொல்ல, ஒரு நார்மலாக இப்போ டாட்டா மாதிரி பில்கேட்ஸ் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு அறிவுஜீன் தன்மை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கும். ஏன்னா அவங்க பல இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸை விரிவாக்கணும், அந்த பிஸ்னஸை விரிவாக்கம் செய்யணும்னா அதற்கு சட்டங்களை மீறணும், இல்லை சட்டங்களை இவங்களுக்காக திருத்தி எழுதுறதுக்காக அரசியல்வாதிகளை வந்து வளைக்கணும், அப்புறம் வந்து வரி ஏய்ப்பு செய்யணும். இது எல்லாத்துக்குமான ஒரு மூலம் தேவைப்படுது. அப்போ ஒரு முதலாளித்துவ அறிவுஜீவித்தனம் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த லாப நோக்கம், இந்த சந்தையில் போட்டி, இதுதான் மக்கள் நலனை பாதுகாக்குது அப்படின்னா அவங்களோட சைடுக்கு ஒரு அறிவார்ந்த விளக்கம் தருவதற்காக அவங்க அறிவை வளர்த்திப்பாங்க. நீங்கள் ரத்தன் டாட்டாவோ பில்கேட்ஸோ இல்லை வாரன் பஃபட்டோ ஜெஃப் பெசோஸோ நீங்கள் பேசலாம் கேட்டிங்கன்னா அவங்க சொந்தமாகவே அவங்களுக்கு ஒரு அறிவு தன்மை இருக்கும். பல புத்தகங்களை வாசிப்பாங்க, அறிவுஜீவிகளோட பேசுவாங்க, வரலாற்று ஆய்வாளர்களோட எக்கனாமிஸ்டுகளோட கான்ஃபரன்ஸ்லாம் உட்காந்து பேசுவாங்க. இப்போ கொரோனா வந்துருச்சுன்னா அதில் வேக்சின் பற்றிலாம் பில்கேட்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாரு. அது வந்து நம்மளுக்கு எதிரான அரசியலாக இருக்குன்றது வேற மேட்ரு, ஆனால் அதில் ஒரு அறிவார்ந்த விளக்கத்தை தரத்துக்கு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த கௌதம் அதானி எடுத்து பாருங்க, ஒரு வரி கூட அந்த ஆளால் சொந்தமாக பேச முடியல, டெலிபிராம்டரில் தான் பேசுகிறோம். அதுவும் ஒரு வரியை இப்படி பார்த்துட்டு இன்னொரு வரி இப்படி பார்த்துட்டு ஒரு வரி இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்து தான் பேசுகிறான். ஒவ்வொரு லைனும் பார்த்து தான் பேசுகிறான். அதுவும் ஒவ்வொரு வார்த்தையை கூட அந்த ஆள் வந்து மனப்பாடம், அதாவது அந்த ஒரு வரியை பார்க்குறான்ல அதில் ஆர் இஸ் அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நிதானமாக ஒன்றுன்னு பேசுகிறான். இது கூட பரவாயில்ல, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் டுடேக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான் அந்த ஆள். நீங்கள் அந்த இன்டர்வியூவை பாருங்கள். அதாவது நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களே,
ஒரு இன்டர்வியூ பார்த்தா அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும்ல. அந்த இன்டர்வியூ பாருங்கள், ஒரு கேள்வியை கேட்பாங்க, ஏற்கனவே எழுதி கொடுத்த ஒரு கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு பதில் அவன் வந்து பொறுமையாக கேமராவை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக அந்த ட்ரெல்ப்ராம்ப்டாக பார்த்து பார்த்து படிப்பான். இருந்தாலும் அது வரைக்கும் இவன் வந்து குறுக்கிடாமல் அப்படியே உட்காந்துருப்பான். முடிச்சுட்டு அப்புறம் இப்படி திரும்பி பார்ப்பான், திரும்பி பார்த்தா அடுத்த கேள்வி கேட்பான். அப்போ முழுக்க முழுக்க ஆல்ரெடி அது பேசி வச்சதுன்றது இல்லாமல் இதுலேருந்து நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இவன் முதலாளி அப்படிங்கிறது வந்து இவன் பினாமி. இவன் யாருக்கு பினாமிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன் நிஜமாலுமே முதலாளியாக இருந்தால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை இப்படி எழுதி வச்சு இவன் வந்து மார்க்கெட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முதலாளி அப்படிங்கிறவர் இப்போ வந்து இந்த 90களுக்கு பிறகு வந்து இப்போ எலான் மஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பாட்காஸ்ட்டில் போயிட்டு அவனோட நிறுவனத்தை பப்ளிசிட்டி பண்ணுறான், மார்க்கெட்டிங் பண்ணுறான், கஞ்சா அடிச்சுக்கிட்டு பேசுகிறான். அவன் அந்த ஜோ ரோகன் பாட்காஸ்ட்னு ஒரு பாட்காஸ்ட்டில் அவன் கஞ்சா அடிக்கிறான். அந்த ஆளோட சேர்ந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஸ்பேஸ் மிஷின் பற்றி பேசுகிறான், சோலார் பேட்டரியை பற்றி பேசுகிறான், என்னென்னதையோ பற்றி பேசுகிறான். அந்த ஃப்ளோ இருக்கும், அவங்களுக்கே ஒரு நேச்சுரல் ஃப்ளோ இருக்கும். ஆனால் இவன் எந்த தொழிலையும் இவனாக பண்ணது கிடையாது. இவன் ஆட்டையை போகிறதுக்கு ஒரு பினாமியாக இருக்கான் அப்படிங்கிறது அந்த வீடியோவிலேருந்தே தெரியுது. சரி, அதை விட்டுட்டு அந்த கிளைமுக்கு வருவோம். இப்போ ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர் பக்கம் திருப்பணும்? அதானியோட வெப்பன்ஸ் அப்படின்னா, அதானியோடைய வெப்பன்கள் இஸ்ரேலில் இன அழிப்புக்கு பயன்படுது. அதானியோட வெப்பன்கள் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்க இஸ்ரேலுக்கு பயன்படுத்துறது குற்றச்சாட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணான்னா, வெப்சைட்டில் அவன் எந்தெந்த வெப்பன்லாம் விற்கிறான் அது இதெல்லாம் அந்த ஆள் வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்க மாதிரிலாம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஈரான் மீது தாக்குதல் நடந்தோடனே டக்குன்னு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உலக போரில் உனக்கு உடனன்ற அளவுக்கு ஆயிரும் அப்படின்றதுனால அது பேட் மார்க்கெட்டிங். அதை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை இவர் அழிவுக்கு சொந்தக்காரர் கிடையாது, இவர் தேச நலனுக்கு சொந்தக்காரர், இவரோட ஆயுதங்களை வந்து என்ன நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு பயன்படுத்துன்றீங்க, இந்த ஆயுதங்களை வச்சு தாம்மா நான் உங்களே பாதுகாக்கிறோம், இந்திய இறையாண்மையே பாதுகாக்கிறது வந்து அதானி தாம்மா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பப்ளிசிட்டி வீடியோ. அந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இது இட்லினா சட்னி கூட நம்பாதரா அப்படின்னு வாங்க இல்லை, அந்த டைலாக் மாதிரி தான். நீ வந்து தேச நலனை பாதுகாக்கிறன்னு ஒரு வீடியோவை போடுவேன், நாங்கள்லாம் அதுக்கு ஃபயர் ஒன்றும் அவ்வளோ இழிச்சவனா இருக்கும், போங்க தம்பி வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள், சீக்கிரம் தயாராகுங்க, ஜெயிலில் போய் உட்காந்து கழித்தீங்கணும் அப்படின்றதா நம்ம பார்வையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலியர்கள் வந்து இஸ்ரேலியில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸை வந்து மிரட்டுறாங்க. அவங்க வந்து அக்டோபர் 7, 2023 இருந்து ஹமாஸ் எப்போ தாக்குதல் வந்து பண்ணிச்சோ அப்போல இருந்து எங்களால் வந்து சுதந்திரமாக போய் அங்கே ரிப்போர்ட் பண்ணவோ அங்கே வந்து எதுவும் ஃபிலிம் பண்ணவோ முடியல அப்படின்னு ஆதங்கமாக ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? இது இப்பன்னு கிடையாது, இது இந்த வாரம் அவங்க பேசி ஆல்ட் நியூஸ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 144 பத்திரிகையாளர்கள் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐடிஎஃபால், இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸால், இஸ்ரேலிய இராணுவ வீரர்களால் 144 பத்திரிகையாளர்கள் குறிவைத்து சுட்டு அல்லது குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் 144 ஜேர்னலிஸ்ட்டை ஒரு வருஷத்தில் ஒரு அரசாங்கம் கொன்னுச்சுன்னா எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்போம். இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக அரசாங்கம், பல ஜேர்னலிஸ்ட் வந்து போட்டெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்கு, ஜெயிலில் வச்சுட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம கல்புர்கி, கௌரி லங்கேஷ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறத பார்க்குறோம். அவங்க ஜேர்னலிஸ்ட், அவங்க அறிவுஜீவிகள். அதான் பேசிக்கலி மக்கள் மத்தியில் இருக்கிற உண்மையை வந்து வெளியே கொண்டு வரவங்களா கொலை பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் ஒரே வருஷத்தில் 144 பேரை போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. இதில் யுஎன், அதாவது ஐக்கிய நாடுகளோட, அவங்க வந்து போருக்கு மத்தியில் மக்களுக்கு வந்து மருத்துவ பொருட்கள் கொடுக்குறது, உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு சோஷியல் ஒர்க்கர்ஸ் அனுப்புகிறாங்கல்ல, அதில் 100கணக்கான பேரை கொண்டிருக்காங்க. சோஷியல் ஒர்க்கர்ஸை கொண்டிருக்காங்க, மருத்துவர்களை கொண்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் மருத்துவர்களை கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த இசிஜி மிஷின் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆக்சிஜன் டேங்க் எல்லாத்தையும் சுட்டு கொண்டு அவங்களே வீடியோ எடுத்து அதை வந்து ரொம்ப ஆனந்தமாக பதிவிடுறாங்க இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு. அதை வச்சு ரீல்ஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸு. குழந்தைகளை கொல்றதை ரீல்ஸ் பண்ணுறாங்கங்க. குழந்தைகளை கொல்றதை இவங்களே வந்து பாலஸ்தீன மக்கள் மாதிரி ரொம்ப கேளிக்கையாக ஒரு முக்காடை போட்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த விக்கல்ஸ் விக்ரம் அவங்க வந்து இந்த டப்பிங் பண்ணுவாங்க, அதாவது பாட்டு பாடினது, பாட்டு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வந்து தேவா எப்படி ரெக்கார்ட் பண்ணார், ரஹ்மான் எப்படி ரெக்கார்ட் பண்ணாருன்னு, அதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்பே ரொம்ப காமெடியாக போட்டிருப்பாங்க. வேணும்ட்டே அக்யூரேட்டாக போடாமல் ஒரு மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்போதே 3/4 டிஷர்ட்டை போட்டு மேலே ஒரு ஷால் மட்டும் போட்டு லேடி கெட்டப்பில் நடிப்பாங்க, கோபி சுதா நடிக்கிறார்ல அந்த மாதிரி பாலஸ்தீனிய பெண்கள் மாதிரி மேக்கப் போட்டுட்டு, பல்லில் வந்து மையை தேய்ச்சிக்கிட்டு, கண்ணிலெல்லாம் மையை தேய்ச்சிக்கிட்டு, ஏன்னா போரில் வந்து அடிபட்டு வராங்க, அப்படி இருந்துட்டு அவங்க குழந்தைய வச்சு அந்த குழந்தைய வந்து சோல்ஜர்ஸ் கொல்றதெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. இவ்வளவு மோசமாகத்தான் அங்கே வந்து உண்மை அப்படிங்கிறது. சர்வாதிகாரினா ஹிட்லர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அதையும் மிஞ்சி போற மாதிரி. ஆமாம், நேத்தன்யாஹூ அப்படின்றவன் 21ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர். அந்த ஆள்
அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது. அந்த ஆள் கூட ஒருத்தன் நட்புறவை வச்சுக்கிறான் அப்படின்னா அவனை விட பெரிய அயோக்கிய பையன் இருக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்றது பார்வையாளர்களுக்கு புரியும். அப்போ ஏன் வந்து ஒரு ஃபாசிஸ்ட்டுக்கும் ஒரு சர்வாதிகாரிக்கும் வித்தியாசம் என்னென்னா, ஒரு சர்வாதிகாரி மக்களை ஒடுக்குவான், எல்லா பலமும் கொண்டு உங்களுக்கு இருக்க உரிமையை பறிப்பான், உங்களுக்கு எந்த சுதந்திரமும் தரமாட்டான், அது சர்வாதிகாரம். ஆனால் ஃபாசிஸ்ட்டு இதையும் செய்வான். இதை தாண்டி மக்களை ஒடுக்கும் விதத்தில் மக்கள் மத்தியில் வெறுப்பை பதிச்சிருப்பான். அதான் ஒரு குழந்தையை கொள்வதை ஆனந்தமாக ரீல்ஸ் போடுதுன்னா ஒரு சமூகம் எந்த அளவுக்கு வெறுப்புணர்வில் தோய்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் இல்லையா, சாதாரணமாக ஒரு வயதானவர் ட்ரெயினில் போகிறாரு, ஒரு 6 இளைஞர்கள், அவங்க பாஜகக்காரங்க கிடையாது, அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க கிடையாது, சாதாரணமான இந்து இளைஞர்கள், அவங்க அந்தால ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி கன்னத்தில் அரைஞ்சி அதை பெருமையாக வீடியோ எடுத்து போடுறாங்க. சமூகமே, மக்களே இந்த சர்வாதிகாரி என்ன நினைக்கிறாரோ அதற்கு ஆதரவாக இந்த மாதிரி வன்முறையை நிகழ்த்தும் ஒரு போக்காக மாற்றுவது தான் ஃபாசிசம். அதுதான் பார்க்குறோம். அதுதான் இந்த ஃபாசிச போக்கு தான் நேத்தன்யாவுட்டு இருக்குது. முழுக்க அங்கே இருக்கிற மக்களை இனவெறி மக்களாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்காஸ்ட்லாம் பார்க்குறீங்க, இந்த டிஸ்கார்டு அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீமிங் சேனல்ஸ் இருக்குது, ஒமேகல் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரீமிங் இருக்குது. இந்த ஐஷோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு பிரபலம் இருக்கார், அவர்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு இன்ஃப்ளூயன்சஸ்ட்டை பேசுகிறாங்க, இஸ்ரேலில் இருக்கிற இளைஞர்கள் பேசுகிறாங்க. அவங்களாம் என்னங்கிறாங்க, ஆமாம் குழந்தைங்களை கொல்லணும், ஏன்னா அந்த குழந்தைங்க வளர்ந்துச்சுன்னா தீவிரவாதியாக தான் வளரும், அதனால் அதுங்கள இந்த முனையிலே கிள்ளி போடுறது நல்லது அப்படின்ட்டு பேசுகிற அளவுக்கு ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஜேர்னலிஸ்ட்டுகள் எப்படி வேலை பார்ப்பாங்க? நீ வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு உள்ளே போனால் ராணுவ வீரர்கள் கொள்றாங்கன்னு இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் வீடியோ போடுறாங்கல்ல, தடை ஏற்படுத்துறாங்கன்னு. ராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, வெஸ்ட் பேங்கில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற யூதர்கள், அதாவது இனவெறி பிடித்த ஜயோனிஸ்ட்டுகளே இந்த ஜேர்னலிஸ்ட்டுகளை துன்புறுத்துறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, அதாவது விரட்டுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ அந்த நிலைமையை தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு, இஸ்ரேலில் நடக்கும் கொடுமைகளை அனுபவிக்கும் மக்கள் இப்போ அவங்களே புத்தகத்தை எழுதிக்கிட்டு அவங்களே இதுக்கான பிரச்சாரத்தை பண்ணிருக்க முடியாது. அவங்களுக்கு உயிர் பிழைக்கிறது தான் இப்போ வந்து முதல் ப்ரியாரிட்டி. அப்போ நம்ம அந்த பணியை எடுத்துக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் சாட்டர்டே கூட பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு குழு அப்படின்றவங்க வந்து ஒரு பெரிய பேரணி போனாங்க. நாங்களும் கலந்துக்கிட்டோம், நாங்களும் பங்கெடுத்தோம், அதில் கூட்டிருந்து நடத்தணும். ஒரு 1200 1300 பேர் வந்து சென்னையிலே போனாங்க. இந்த பேரணிக்கு மதுரையிலேருந்து திருவாரூர்லேருந்தெல்லாம் கூட நிறைய தோழர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் எப்படி அந்த ஒடுக்குதலில் நம்மளும் பிணைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இஸ்ரேல்லேருந்து இறக்குமதி ஆகிற ஆயுதங்கள் தான் இங்கேயும் பயன்படுத்துது. இங்கே வந்து காஷ்மீர்லேருந்து சத்தீஸ்கர் வரைக்கும், மணிப்பூர் வரைக்கும் இந்திய அரசாங்கம் வந்து பயன்படுத்துகிற ஆயுதத்தில் ஒரு பகுதி இஸ்ரேலில் தான் இறக்குமதி ஆகுது. நான் உங்களையும் என்னையும் வேவு பார்க்கறதுக்கான கருவி, தொழில்நுட்பம், மென்பொருள், சாஃப்ட்வேர், பெகசஸ் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் தான் இந்தியாவுக்கு தந்திருக்கு. அப்படின்னும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒடுக்கப்பட்ட இன மக்களும் நாம் ஒன்றிணைந்திருக்கோம். நாம் ஒன்றிணைந்து போராடும் போது தான் அதானியை வீழ்த்துவதாகட்டும், நேத்தன்யாகு, ட்ரம்ப்பு, மோடி போன்ற சர்வாதிகளை வீழ்த்துவதாகட்டும் இப்படி தான் சாத்தியப்படும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.